வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிஷுனு வாங்கலாமா வாங்க வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை பற்றி தான். கிஷுனு வாங்கலாமா அப்படின்றது வந்து இதுக்கு முன்னாடியே, அதாவது பழைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வாங்க சொல்லியிருப்போம். ஏன்னா அந்த டைமில் வந்து ப்ராஃபிட்டுக்கு போகும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ மார்க்கெட் வந்து உடஞ்சி இப்போ மார்க்கெட்டு புல் ரன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த டைமில் வந்து வாங்கினா இந்த டைமும் பெனிஃபிட் தான். ஏன்னா இப்போது ஆல் டைம் லோவை விட ஆல் டைம் ஹையை விட இடைப்பட்ட கேப்பில் தான் இருக்குது. ஆல் டைம் ஹை போனாலும் நமக்கு பெரிய ப்ராஃபிட் தான். ஆல் டைம் லோவுக்கு வந்து 1 ஜீரோ தான் கம்மி. அது என்னென்னு பார்த்துருவோம். வாங்கினா என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றதும் பார்த்துருவோம். அதே சமயத்தில் இதில் இருக்கிற ஹைலி ரிஸ்க்கையும் பார்த்துருவோம். ஏன்னா மற்ற காயினை விட இந்த காயினில் வந்து ரொம்ப ரிஸ்க்கும் இருக்குது. என்ன ரிஸ்க் அப்படின்றத நான் தெளிவாக கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா டாலர் மதிப்பில் 0.90 தாண்டி 46 போயிட்டுருக்கு. சரிங்களா, 46 போகுது பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு கீழே போனீங்கன்னா அதனுடைய கேண்டில் எப்படி ஏறி இருக்குது குறைஞ்சிருக்கு அப்படின்ற விஷயம் லைன் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே தான் வந்துட்டுருக்கு. இன்னும் மேலே போன மாதிரி தெரியல. இன்னும் சொல்லப்போனால் இப்போ 24 ஹவர்ஸில் 1 ஹவர் 24 ஹவர்ஸ்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி 1 ஹவரில் 0. அதாவது 1% அப்படின்றதுக்கு வந்துருச்சு குறையறதுக்கு. 24 மணி நேரத்தில் 24 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா 9.5 பாயிண்ட் குறைஞ்சிருக்கு. 7 டேஸ் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா 40 பாயிண்ட் வந்து இன்க்ரீஸில் இருக்குது. அதே போல் 14 நாளில் பார்த்தீங்கன்னா 57%, ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா 36%, ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 97% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது. அதாவது ஒரு மடங்கு வந்து ஏற போயிருக்கு அப்படின்ற பக்கத்தில் போயிருக்கு அப்படின்றத விஷயம் ஒரு வருஷத்துக்கு. இதனுடைய மார்க்கெட் கேப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ தான் போயிட்டுருக்கு. ரொம்ப அளவுக்கு அதிகமாக அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒரு மீடியமான மார்க்கெட் கேப் அப்படின்ற அளவுக்கு சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் போயிட்டுருக்கு. ட்ரேடிங் வால்யூம் வந்து 24 ஹவர்ஸில் ட்ரேடிங் வால்யூம் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு அளவு தான் போயிருக்கு. அதிகமாக போயிடல. எவ்வளோ போயிருக்குன்னா ஒரு 42 லட்சம், ஒரு 42,32,434 டாலர் மதிப்பில் வந்து போயிருக்கு 24 ஹவர்ஸ் ட்ரேடிங் வால்யூமில். இதில் முக்கியமான விஷயம் சப்ளை பார்த்திங்கன்னா அதிகமான சப்ளை. இப்போ ஷிப்பு வந்து சொல்லியிருப்பாங்க, ஷிப்புக்கும் இதுக்கும் சப்ளை வந்து வேறு. ஷிப்போடைய சப்ளை விட இது வந்து 100 குவார்டிலியன் சப்ளை இருக்கும். அதாவது கிஷனுடைய சப்ளை பார்த்திங்கன்னா 100 குவார்டிலியன், ஷிப்பு பார்த்திங்கன்னா 1 குவார்டிலியன் தான் அப்படின்றது வந்து கொடுத்துருந்தாங்க. அதுலேயே பார்த்திங்கன்னா பாதியை வந்து அவங்க பர்ன் பண்ணிட்டாங்க. சரிங்களா, இது போல் இவங்க வந்து பர்னிங்லாம் எதுவும் கொடுக்கல. இவங்க எவ்வளோ கொடுக்க போகிறோம், அதாவது பர்னிங்கை வந்து எவ்வளோ இது குறைக்க போகிறோம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் கொடுக்கல. அதுதான் மிகப்பெரிய இது. அதனாலே இதனுடைய அதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒரு வேளை வாங்குறீங்க அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். சரிங்களா, புல் ரன் டைமில் வாங்கலாம். மற்ற டைமில் வாங்கும்போது இது பெருசாக வந்து இம்ப்ரூவ் ஆகாது. புல் டைம் போது கொஞ்சம் இறக்கம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். சரிங்களா, கொஞ்சம் ஏறினாலும் நமக்கு ப்ராஃபிட் தான். இறக்கன்றது வந்து ரொம்பலாம் வராது. ஆல் டைம் லோவுக்கும் ஆல் டைம் ஹைக்கும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ஆல் டைம் லோன்னு பார்த்திங்கன்னா 10 ஜீரோ அப்படி வித்தியாசத்தில் இருக்குது. டாலர் மதிப்பில் வந்து 10 ஜீரோ தாண்டி இருக்குது. அதுவே ஆல் டைம் ஹைன்னு எடுத்துட்டிங்கன்னா 7 ஜீரோ. இப்போ போயிட்டுருக்கு பார்த்திங்கன்னா 9 ஜீரோ போயிட்டுருக்கு. அப்போ நமக்கு பெரிய வித்தியாசம் கிடைக்கும். இப்போ ப்ராஃபிட்னு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டே கிடைக்கும். அதை விட முக்கியமாக பார்த்திங்கன்னா ரிஸ்க்கும் அதிகம் இல்லை. சரிங்களா, இப்போது நீங்கள் $4 இப்போ நம்ம போட்டுறது பார்த்திங்கன்னா ஒரு 1000 கோடிக்கு. சரிங்களா, 1000 கோடி டோக்கனுக்கு பார்த்திங்கன்னா டாலர் மதிப்பில் 46 போய்ட்டு சொன்னாங்கன்னா இப்போ வந்து $4.6 வந்து 1000 கோடி டோக்கன் கிடைக்கும். நிறைய எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஏதாவது ஒரு நல்ல எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இது ஃபஸ்ட்டு விஷயம். இதில் என்ன சார் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இதுவே இன்னும் கொஞ்சம், சரிங்களா, ஒரு ஜீரோ சேர்த்திங்கன்னா 10,000 கோடி டோக்கனாக கிடைக்கும். அப்போது இந்த 10,000 கோடி தான் நான் சொன்னது. எடுக்கிற ரிஸ்க் வந்து மிகப்பெரிய ரிஸ்க்கு, ஆனால் ப்ராஃபிட்டும் மிகப்பெரிய ப்ராஃபிட்ன்றது தான் நான் சொல்கிறேன். அப்போது $46 போது நம்ம இந்தியன் மதிப்பில் ஒரு 4,000 சில்லரை அப்படின்ற மாதிரி வரும். சரிங்களா, ஒரு $3,000 இல்லை 3,000 சில்லரை இல்லை 4,000 சில்லரை வரும். அந்த ரேஞ்சுக்கு தான் வரும். இது வந்து நமக்கு ஆல் டைம் ஹைன்னு பார்த்திங்கன்னா 7 ஜீரோ. சரிங்களா, 7 ஜீரோன்னும் போது நமக்கு 7 ஜீரோ 17 போயிடுச்சு. சரிங்களா, அப்போது $1,746 நமக்கு $46 தான் நம்ம போட்டது. $46 கழிச்சிங்கன்னா $1,700. இந்த $1,700 நீங்கள் சராசரியாக ஒரு 85 ரூபாய்க்கு இது பண்ணிங்கன்னா ஒரு 1,44,000 கிடைக்கும். 500 விட்டுருங்க, 1,44,000 வச்சுக்கோங்க. அப்போ கிடைக்கும். இவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்றது வந்து
புல் ரன்னில் அந்த ஹால் டைம் ஐயை தொட்டுச்சுன்னா கிடைக்கும். அதுவே நம்மளுக்கு வந்து 1-0 அந்த பக்கம், அதாவது லெஃப்ட் சைட்லேருந்து 1-0, 7-0ன்றது 8-0 ஆகிடுச்சுன்னு கட் ஆகிடுச்சு, 8-0, 7-0, 6-0 அப்படின்னு கட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா இன்னும் $1,700 வந்து $11,700 ஆகிடும். சரிங்களா? அப்போ அதனுடைய மதிப்பு வந்து வேறு லெவலில் போயிடும், சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். ஆனால் ரிஸ்க் அதில் ரொம்ப ரிஸ்க் அதிகம். இந்த டைமில் அந்த அளவுக்கு க்ரோத் ஆகுச்சுன்னா அது ப்ராஃபிட் தான். இல்லை பிரதர் எனக்கு அவ்வளோலாம் செட் ஆகாது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1000 கோடி ஒரு $4 போட்டு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வந்து ஹால் டைம் ஹையை பிடிச்சாவே உங்களுக்கு அது ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்கள் 1000 கோடிக்கு வாங்கினீங்கன்னா ஒரு $174 அந்த ரேஞ்சுக்கு வந்து கிடைக்கும். ரிஸ்க்கு உங்களுக்கு தான், நீங்கள் எடுக்கிறத பொறுத்து தான். சரிங்களா? இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளக்கம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷனும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ அது நோட்டிஃபை ஆகும். இருந்தால் அள்ளி கூட இளையர் மற்றும் சொல்லிக்கூட மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.